என்னோட அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு குழந்தைய நான் பார்த்தேன். அவங்க எனக்கு ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் தான். இருந்தாலும் அவங்களோட அனுமதி இல்லாம அவங்க பெயரையோ, அந்த குழந்தையோட பெயரையோ சொல்லக்கூடாது. இப்ப 2வது அந்த குழந்தை இப்ப இல்ல. 14 வயசு வரைக்கும் அது உயிரோட இருந்தது. அப்ப பையன், நல்ல அழகான பையன். நிறம் சிகப்பா இருப்பான். நல்ல பையன். அந்த பையனுக்கு வளர்ச்சின்றது எப்படின்னா, உடம்பு நார்மலா வளர்ந்துச்சு. இந்த 14 வயசுல என்ன ஹைட் இருப்பானோ, அந்த ஹைட் அளவெல்லாம் அவனை நிறுத்தி வச்சு பார்க்க முடியாது. நிக்க முடியாது அவரு. அவரை வந்து அந்த டாப் டு பாட்டம் அளந்தோம்னா, அந்த 14 வயசுக்குள்ள வளர்ச்சி குரோத் இருக்கு உடம்புக்கு. ஆனா மூளைக்கு அந்த குரோத் இல்லை. பார்வையும் அவ்வளவா இருக்காது. பேச்சு ஏதோ 1, 2 பேச்சு தான் சொல்லுவார். என்ன பேர் மட்டும் சொல்லுவார். தாத்தான்னுவாரு, அம்மான்னுவாரு, அப்பான்னுவாரு. இவ்வளவுதான் 2, 3 வார்த்தை. அதுக்கு மேல பேச தெரியாது. அவங்க அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து ட்ரெஸ் கூட போடாம தான் வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, அப்படிதான் அதை வளர்க்க முடியும். இதை சொல்லக்கூடாது வெளியில. பட் இதெல்லாம் அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு உலகத்துல தெய்வ குழந்தைகள்ன்றத நாமெல்லாம் எவ்வளவு இதா இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த 14 வயசு குழந்தைக்கு பசிக்கிறதுக்கு அது சொல்ல தெரியாது. ஆனா இந்த அம்மாவுக்கு, அதாவது அந்த குழந்தையோட அம்மாவுக்கு, அவங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் அந்த பர்டிகுலர் குழந்தைய பராமரிக்கக்கூடிய மருத்துவம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிற டாக்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அது பசிக்குதுன்னு இந்த குழந்தை சொல்ல முடியாதுங்க. நீங்க இந்த குறிப்பிட்ட டைமுக்கு காலையில அதுக்கு பசிக்கும். இந்த மாதிரி உணவை லிக்விடா கரைச்சி ரெடியா வச்சுக்கோங்க. அந்த குழந்தை பசிக்குதுன்னு சொல்லாது. நீங்க இப்படி மூக்கு அப்படி பிடிப்பாங்க. மூக்கை பிடிச்சோன்னா அது மூச்சு முட்டினோன்னு அப்படின்னு வாயை திறக்கும் இல்லையா, வடக்குன்னு இந்த 2 ஸ்பூனு உணவை கொடுப்பாங்க. அப்புறம் அது 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 முழுங்கவும் தெரியாது. அந்த சிஸ்டமே வேலை செய்யாது. ஏன்னா இந்த கமாண்ட்ஸ் பூரா பிரெயின்லேருந்து தானே வரணும், வராது. அதுவா போயிடும். அந்த மாதிரி அப்படியே அந்த தண்ணீராக தான் போகும் அந்த உணவு. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உணவு, புரோட்டீனோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. உணவை கூட ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சுவையுள்ள உணவெல்லாம் தயாரித்து கொடுப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் மசிச்சு கரைச்சி ஒரு டைலூட்டாக தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து ஒரு கிண்ண அளவுக்கு தான் சாப்பிடும். அதுக்கு மேலே சாப்பிடாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே அவ்வளவும் மோஷனா போயிடும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த கீழே ஒரு மேட் மாதிரி போட்டிருப்பாங்க, பிளாஸ்டிக் மேட் மாதிரி. அதை அப்படியே எடுத்துக்கொண்டு கழுவிட்டு, இந்த குழந்தையும் கழுவிட்டு, திரும்ப தொடச்சி, திரும்ப சும்மா மேலே ஒரு மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு துண்டு மாதிரி போட்டு அது பாட்டுக்கு ஹாலில் உட்காந்துருக்கும். டிவி பிடிக்கும். ஆனால் அது கேட்குமா கேட்கலையான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பால் அது கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாலை வந்து அப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கும். இந்த பால் போட்டு விளையாடாது, கையிலே வச்சுட்டு அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பால் பெரிய பால். ஒரு வித்தியாசமான குழந்தை. கரெக்டாக 14 வருஷம் அதனுடைய ஜாதகத்தை கணிச்சு அது பிறந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக 14வது வயதில் வரும்போது கரெக்டாக அது இறந்துச்சு. இது எப்படி இந்த குழந்தை எனக்கு தெரியும்னா, அவங்களுக்கு நான் இதை சொல்லியிருந்தேன். கரெக்டாக பர்த் டேட்டும் டெத் டேட்டும் அதுக்கு ஒரே மாதிரி அமைச்சு. 14 வயது பையன். அப்போ அந்த 14 வருஷம் அந்த பெற்றோர்கள் எவ்வளவு போராடிப்பாங்க பாருங்க. அதனால அது ஒரு பெரிய இது. அந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் நம்ம நேரில் பார்க்குறோம், எத்தனையோ வீடுகளில் பார்க்குறோம். பிறவி குறைவுன்றது எண்டோஜெனிக்னு சொல்றோம்.
பிறக்கும் போதே ஒரு குறைபாடோட பிறந்தா அது பிறவி குறைவு. இந்த உளவாற்றல் குறைவின் சில தனிப்பட்ட வகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா நரம்பு மண்டல காரணங்களையும் மருத்துவ காரணங்களையும் வைத்து இதை பிரிக்கிறாங்க. அந்த வகையிலையும் பிரிக்கிறாங்க. மருத்துவ ரீதியான காரணங்களும் ஆட்டிசம்க்கு காரணமா இருக்கு. இந்த கிரீட்டின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இக்குழந்தையின் தலை சின்னதா இருக்கும், உடல் குட்டையா இருக்கும், தோல் ட்ரையா இருக்கும். தோல் அவங்க எப்பவுமே ஒரு சோம்பலா ஒரு அசம்பந்தமா இருப்பாங்க, லேசியா சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. எதையுமே மெதுவா தான், இங்கிருந்து அங்கிட்டு போகணும்னா மெதுவா அதை ஸ்லோவா தான் போவாங்க. எதுலையுமே ஒரு நாட்டம் இருக்காது. ஒரு விஷயத்துல இருக்கும்போது இன்னொரு இதுக்கு போவாங்க, அந்த மாதிரி அதுல நாட்டம் இருக்காது. அப்புறம் இன்னொன்னுல மாறுவாங்க. அப்படி கருத்து ஒரு இதுல நாட்டம் இருக்காது. இந்த நிலைக்கு காரணம் தைராய்டு சுரப்பியில் சுரப்பு உண்டாகாதிருக்கிறது கூட ஒரு காரணம்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதன் மூலமா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில வரக்கூடிய அந்த கிரீட்டின் முறையில வர்ற இந்த கோளாறுக்கு சில பேருக்கு ட்ரீட்மெண்ட்ல திரும்பவும் அந்த தைராய்டு சுரப்பி உருவாகி பேலன்ஸ் ஆகி அவங்களோட அந்த அறிதிறன், அந்த ஐக்கியூ கூடிடும். இதான் ஒண்ணு. தலை சின்னதா இருக்கிறது பெருசாக வாய்ப்பு இல்லை, ஆனா அந்த அறிதிறன் கூடிடும். ஒரு நார்மலா மைண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு குறை இருந்ததுன்னா, என்னோட மூளை நல்லா இருந்ததுன்னா அந்த குறையை நான் கண்டுபிடிச்சு நானே கூட சரி பண்ணிக்கலாம், அல்லது இந்த குறையை நான் அடுத்தவங்களுக்கு சொல்லலாம், எனக்கு இங்க வலிக்குது அங்க இதாகுது அப்படின்னு சொல்லலாம். மூளையே வேலை செய்யலைன்னா அதுதான் இந்த இந்த மன வளர்ச்சியில உள்ள பிரச்சனை. அப்படிதான் சில குழந்தைங்க அறிதிறன் பெரிய இந்த வேர்ல்டு செஸ்ஸில் வின் பண்ற அளவுக்கு கூட அது திறமை வந்துடும். அதே மாதிரி உலகத்திலேயே நம்பர் 1 ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணும். இதெல்லாம் அறிதிறன் நல்லா இருந்தா தான். அறிதிறன் குறைவா இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். நம்ம என்னதான் சரி பண்ணாலும் அது ஒன்றும் நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கு ஜோதிட காரணமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.